ஸ்ருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் ஜெய்கரம் பாதராயணம் சூத்திரபாஷ்யம் வந்தே பகவந்தம் புனః புனः நாராயணம் தத்வமூலம் வசிஷ்டம் சக்தி தத்புத்திர பராசரம் ச व्यासं स्वं योगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च अस्तामलकं च शिष्यं तं दौडकं वार्तिककालमज्ञानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कर्मकृतपुण्यं प्रभवति। 106 வரைக்கும் ஆகியிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியதான ஸ்லோகமானது 97வது ஸ்லோகம். ஈராம் ஆஹுர் தேவீம் கிருஹிண கிருஹிணீம் ஆகமவிதஹ ஹரே பத்னீம் பத்மாம் ஹரசஹச்சரீம் அத்ரிதனயாம் துரியா காபித்வம் துரதிகமனிஷீம மஹிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. ஏ பரபிரம்ம மகிஷி அப்படின்னு அட்ரஸ் பண்றார் ஆச்சாரியால். ஈராம் ஆஹுஹு தேவி கிருஹிண கிருஹிணீம் ஆகமவிதஹ ஹரேஹே பத்னீம் பத்மாம் ஹர சஹச்சரீம் அத்ரிதனயாம் பிரியா காபித்வம் துரதிகம நிசீம மஹிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி ஏ பரபிரம்ம மகிஷி அப்படின்னு முக்கியமான ஸ்லோகமாக இருக்கு. நாம எல்லாம் அம்பாளை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இந்த இதை எழுதிட்டாங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, என்ன சார் சரஸ்வதின்றாங்க, லக்ஷ்மின்னு சொல்றா, பார்வதினு சொல்றா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அம்பாள்னு சொல்றா, அப்புறம் அந்த அம்பாளை பத்தி பேசும்போது பரமசிவனுடைய மகிழ்ச்சின்னு சொல்றோம். இப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாம் ஒரே விஷயங்கள் தான். இல்ல எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த பராசக்தியாக புரிந்து கொள்ளும். அந்த சக்தியில் இருந்துதான் எல்லா சக்தியும் உருவாச்சு. அந்த சக்தியானது தனியா இயங்காது. அந்த சக்தியானது ஒரு எழுதுறவனுடைய எழுத்தாளர்களுடைய சக்தி எழுத்தாளரை சார்ந்துதான் இருக்கும். பாடுகிறவர்களுடைய சக்தி பாடுகிறவளை சார்ந்துதான் இருக்கும். பேசுகிறவர்களுடைய சக்தி பேசுபவரை சார்ந்து இருக்கும். அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் ஒன்று தரண்டினா அது என்ன சக்தி? ஆத்யா சக்தி, முதல் சக்தி. அது என்ன சக்தி? பராசக்தி. தேசத்தினாலையும் காலத்தினாலையும் வஸ்துவினாலையும் ஒரு குறுக்க முடியாததான ஒரு சக்தி இருக்கு தெரியுமா? அந்த சக்தி தான் அந்த பவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் என்ன? அந்த பவர். அந்த பவரானது எப்படி தனியாக இயங்கும்? ஒருவரை சார்ந்து தானே இயங்கும். அதனால அது பரமசிவனை சார்ந்துதான் அந்த சக்தியானது இருக்கும். அதனாலதான் சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்படி சிவ சக்தியா யுக்தா யதி சக்த பிரபவிதம். சக்தி சிவனோட சேர்ந்தாலல்லவா பிரபவதி. இப்படி உலகமானது உண்டாக்கெல்லாம் முடியும், காரியங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி. இந்த சக்தியினுடைய விஷயங்களை எல்லாம் யார் அறிகிறார்கள்? வேதத்தை அறிந்தவர்கள், சான்றோர்கள். இவர்களால்தான் இதை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அவர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆகம விதஹா. இந்த ஆகமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமசிவா புகாத் ஆகமம். பரமசிவனுடைய அம்பாள் கேட்கிறார், பரமசிவன் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு ஆதிகாரம் கேட்கிறார். அம்பாள் இன்னொன்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இதாமா சீக்கிரத்து, இதுதான் உலகத்தினுடைய வேதாந்தம், இதுதான் உலகத்தினுடைய தத்துவம், இதுதான் பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அது எங்கேருந்து சொல்லி கொடுத்தார்? சிவபெருமானுடைய வாயிலிருந்து. சிவமுகாத் ஆகமம், சிவனுடைய வாயிலிருந்து வந்தது. யாருடைய காதல போய் அது தைச்சது அப்படின்னாக்க கிரிஜா அம்பாளுடைய காதல போய் சேர்ந்தது. அப்படி வந்ததுதான் ஆகமம். சில விஷயங்கள்லாம் அம்பாள் சொன்னான் சிவனுக்கு, அதுக்கு நிகமம் அப்படின்னு பேரு. சில விஷயங்கள் கிரிஜாவுடைய முகத்துல இருந்து ஆகதம் விஷயம் இருக்கு, அது அம்பாளுக்கு சொன்னான் இல்லையா? அது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே பார்த்திருக்கோம் இல்லையா? பார்வதி வாச்ச கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரம்
லகுவாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு பரமேஸ்வரனை கேட்டார். அதுக்கு ஈஸ்வரன் என்ன சொன்னா, இருக்க ஒரு வழி சொல்றேன், டைம் இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, ஸ்ரீராம ராம ராமேதி, ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொல்லு. ராமநவமி ஒரு தடவையும் 3 தடவை சொன்னா என்ன ஆகும்னா, ரா அப்படின்றது 1ன்ற அர்த்தம் கடவையாதி சங்கியல, மான்னா சைபர்னு அர்த்தம், ராம 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 டன் இன்ட்டு டன் இன்ட்டு டன் அப்படி போட்டீங்கன்னா 1000ன்ற கணக்கு வந்துடும். ஸ்ரீராம ராம ராமேதி, அதான் 3 தடவை தான் சொல்லணும், இல்லைன்னா தப்பா போயிடும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்து துல்லியம், சஹஸ்ரநாமத்துக்கு துல்லியம் வா ராமநாம வராமியம் இல்லையா, சஹஸ்ரநாம தத்துல்யம் அப்படின்னு சொல்லி ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லி இந்த 3 தடவை ராமராமான்னு சொன்னாங்கன்னாக்க சஹஸ்ரநாமம் சொன்னதான பலனை கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் யாருக்கு சொன்னது? ஈஸ்வரன் அம்பாளுக்கு சொன்னது. அப்படி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இப்ப தெரியாது இல்லையா. இதெல்லாம் யார் சொன்னாங்க? வியாசர், வைசீஸ்வர் இல்லையா, இவர்கள்லாம் சேர்ந்துதான் வால்மீகி, மூக்கர், ஆதிசங்கர பகவத் பாதாலாம் இவர்கள் தான் சான்றோர்கள் பேரு இல்லையா. ஆன்றோர்கள்னா பெரியவர்கள், சான்றோர்கள்னா கற்றறிந்தவர்கள், கற்றறிந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள். இப்படி அறிந்தவர்களுக்கு பேரு ஆகம விதஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வருது. அதனால சொன்னேன் ஆகம விதஹா, இந்த ஆகமங்களினுடைய சூட்சுமங்களையும் ரகசியங்களையும் தத்துவங்களையும் அறிந்தவர்கள். அந்த அறிந்தவர்களே என்ன பண்றார்கள், இவ்வளவு அறிந்தவர்களை அவர்களே அம்பாளை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நீதான் சரஸ்வதி அப்படின்னு பாக்குறார்கள். நீதான் அப்படின்னு சரஸ்வதியா வாக்தேவியாக சாரதா தேவியாக சிங்கேரியில உபாசிக்கப்படக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது இந்த பராசக்தி தான். அவளை எப்படி பாக்குறாங்க? வாக்குக்கு அதிபதியாக பார்க்க, வாக்குவாதினி அப்படின்னு வாக்குக்கு அதிபதியாக பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவளை பரபிரம்ம மகிஷி அப்படின்னு பரபிரம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அவளை பிரம்ம மகிழ்ச்சியாக பார்க்கிறார். பிரம்மாஜின்னு இருக்காரு, சதுர்முக பிரம்மா இருக்காரு இல்லையா, அவருடைய ஆத்துக்காரியாக நினைக்கிறார்கள் இல்லையா. இப்படி சரஸ்வதியை வாக்தேவியாகவும் வாக்குக்கு அதிபதியாகவும் பிரம்மாஜி இல்லையா, சதுர்முக பிரம்மாஜி இருக்காரு, இந்த உலகத்தை படைத்த அவரையினுடைய பத்தினி என்று நினைக்கிறார்கள். சரி, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இல்ல சாட்சாத் மகாலட்சுமி, பார்க்கடல்ல இருந்து உதித்ததான மகாலட்சுமி, அவருடைய ஆத்துக்காரர் விஷ்ணு இல்லையா, அவருக்கு தான் அவள் உரிமை அப்படின்னு சொல்லி சகல ஐஸ்வர்யங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அம்பாள் தான். முதல்ல இருக்கிறவர் சகல வாக் சக்திக்கும் அறிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அம்பாள் அப்படின்னு சில பேர் பார்த்தாங்க. சில பேர் இல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு கொடுத்து செல்வத்தோட நாம மனசாந்தியோட சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் என்ன? ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணு கேட்கறது, காது கேட்கறது, எப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு, சாப்பிட்டா ஜீரணமாறுது, இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் மகாவிஷ்ணுனுடைய பத்தினியானிய லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தினால்தான் இது கிடைக்கிறது அப்படின்னு வைப்பார். அவ எப்படி இருக்கான பத்மா அப்படின்னாக்கா லக்ஷ்மின்னு அர்த்தம். தாமரையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா, அவர் பத்மத்திலேயே உட்கார்ந்திருக்காள், பத்மத்தையே கையில வைத்துக் கொண்டிருக்க. பத்மா என்றாலே என்ன அர்த்தம்? அம்பாள் அப்படின்னு. சீராப்தி தனியா, வைஷ்ணவி, பார்கவி, லக்ஷ்மி, பத்மா அப்படின்னு இதெல்லாம் சினானிம்ஸ் யாருக்கு? லக்ஷ்மி. இப்படி விஷ்ணு பத்தினியாக அவளை சில பேர் நினைக்கிறார்கள், வணங்குகிறார்கள். சில பேர் என்ன சொல்றாங்க, அவளை ஹிமவானுடைய புத்திரியாக, அத்ரி தனயாம். அத்ரி அப்படின்னாக்க மலை அப்படின்னு அர்த்தம். சேஷாத்ரி, பத்ராத்ரி, வேங்கடாத்ரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அருணாத்ரி, அத்ரினாக்க மலை, மலை மகளாக நினைக்கிறார்கள் பார்வதி. அவரை சிவனுக்கு ஆத்துக்காரியாக நினைக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் அவளுடைய சொரூபங்கள் தான். இதுக்கும் மேல ஒரு தத்துவமாக அவள் உட்கார்ந்திருக்கார். அகாரமாகவும் மகாரமாகவும் தான் இந்த சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இருக்கா, அல்லது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இருக்கார். இவெல்லாம் எதுக்காக இருக்கா அப்படின்னாக்க இந்த உலகத்தை இயக்குவதற்காக. இந்த உலகத்தை ரஜோகுணத்தினால பிரம்மாவானவர் படைத்தார் இல்லையா, விஷ்ணுவானவர் காப்பாற்றுகிறார். ஜெனரேட்டராக இருக்கிறார் பிரம்மா, ஆர்கனைசராக இருக்கிறார் விஷ்ணு இல்லையா, ஓவாக இருக்கிறார்.
தீயாக இருக்கிற டெஸ்ட்ராயராக இருக்கக்கூடியவர் யார்? ருத்ரன், சிவன். இப்படி காடாக இருந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணமாக இருக்கிறார். அல்லது விஸ்வனாகவும் இண்டிவிஜுவலா பார்த்தான்னாக்க குளித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கெல்லாம் என்ன பேரு? விஸ்வன் அப்படின்னு பேரு. கனவு காணும் பொழுது நமக்கெல்லாம் ராத்திரில படுத்துட்ட உடனே தூக்கம் வரல, அதுக்கப்புறம் ஏதோ நினைப்புகள்லாம் வருது, அந்த ட்ரீம் எல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் யாருக்கு காரணமாக? அவனுக்கு தைஜசன் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு போயிடுறான். அந்த சமயத்துல பிராக்யன் அப்படியே யோசிச்சுட்டே தூங்கி போயிடுறான். தூங்கினானாக்கா அவனுக்கு பிரகர்ஷேன அக்ஞா, நல்லா தூங்கி போயிடுறான். கட்டையா தூங்கி, ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு தெரியாம, படிச்சவனா படிக்காதவனான்னு தெரியாம, ராஜாவா சன்னியாசியான்னு தெரியாது, ரிக்ஷாக்காரனான்னு தெரியாது, கூலி வேலைக்காரனான்னு தெரியாது, எல்லாரும் ஒரே மாதிரி. அப்ப எல்லாரும் பிராக்யன் எனக்கூடிய நிலையை அடைகிறாங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு நிலை இருக்கு. சதுர்த்தம் மன்யன் தேசாத்மா சவிஜ்ஞேயா. இந்த மூணுக்கும் வேறாக ஒருத்தர் இருந்து இருக்காரு. ஏன்? நான் முழிச்சுட்டு இருக்கேன்றது எனக்கே தெரியுது, நான் கனவு கண்டேன்னு எனக்கு தெரியுது, நான் தூங்கினேன்னு எனக்கு தெரியுது. எந்த நான் முழித்து கொண்டிருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த மூணுத்தையும் பார்க்கறதுனால அதை விட வேறாகத்தானே இருக்க வேண்டும். அப்ப என்னுடைய உண்மையான சொரூபம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா துரியம். துரியம் என்றால் என்ன? நாலாவது அப்படின்னு அர்த்தம். நாலாவது என்றால் சுத்தியில என்ன சொல்றது? சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா. அத சதுர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். துரியம்னா சதுர்த்தம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இந்த மூணையும் தாண்டியதான ஒரு சொரூபம் இருக்கு. அதுதான், இததான் குறிக்கிறது தான் அந்த அகாரம். அகாரம் 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 அப்படின்னு நம்ம வாயை திறந்தோம்னா நம்மளுடைய வார்த்தைகள்லாம் எப்படி வரும்? வாயை திறந்தாதான் வார்த்தைகள்லாம் வரும். அதனால அகாரம்னு சொன்னா என்னால உண்டாக்கின இந்த சப்த பிரபஞ்சம், அல்லது இறைவனால உண்டாக்கினதான அந்த வேதம் சப்த பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாக்கி எல்லா விஷயங்களும், சமஷ்டியான விஷயங்கள் எல்லாம் அந்த உகாரத்துல அடங்கும். அதுக்கப்புறம் வாயை மூடிட்டேன்னா இம் அப்படின்னு மூடிட்டேன்னா எல்லாம் உள்ள அடங்கிடுது. இதுதான் சிருஷ்டின்னு சொல்றோம், ஸ்திதின்னு சொல்றோம், பிரளயம்னு சொல்றோம். இது புரியறதுக்காக தான் தத்துவகுணத்தினால சிருஷ்டி வந்தது, ரஜோகுணத்தினால வருகிறது, தமோ குணத்தினால இந்த உலகமானது பிரளயமாகிறது அப்படின்னு சொல்றோம். இதை இண்டிவிஜுவலா பார்க்கும்போது வேக்கிங், ட்ரீமிங், ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்றோம். இதையே உலகமா பார்த்தீங்கன்னு வச்சுக்க, சமஷ்டியாக பார்த்தீங்கன்னா இதுதான் சிருஷ்டி, அதுதான் ஸ்திதி, அதுதான் லயம் அப்படின்னு சொல்லி சிருஷ்டிகத்ரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, திரோதானகரீஸ்வரி, சதாசிவானுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த சிருஷ்டியை உருவாக்குறது யாரு? சிருஷ்டிகத்ரி பிரம்மரூபா, பிரம்மரூபமாக இருந்து பிரம்ம பத்தினியாக இருந்து சரஸ்வதி ரூபேன இதே பராசக்தி தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். சிருஷ்டிகத்ரி பிரம்ம, கோப்திரி கோவிந்த ரூபிணி, எல்லாரையும் படைச்சாச்சு, காப்பாற்ற வேண்டியது அம்மாவனுடைய கடமை இல்லையா? ஒரு குழந்தையை பெற்றா போதுமா? காப்பாற்ற வேண்டும். அதனால இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக கோவிந்த ரூபிணியாக அவள் இருந்தார். இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற லட்சுமி ரூபமாக இருந்து ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொடுத்து இவாளை வாழ வைத்துக் கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்வதி ரூபமாக இருந்து சிருஷ்டிகத்ரி பிரம்ம ரூபா, கோப்திரி கோவி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, எல்லாரும் இருந்து கொண்டே இருந்தா இந்த உலகம் எப்படி தாங்கும்? அவன் சாப்பிடக்கூடிய எல்லா மாம்பழ கொட்டையும் மரமாயிட்டுன்னா இந்த ஊர்ல எங்க இடம் இருக்கும்? நாம சாப்பிடுற பலாச்சோலையில வரக்கூடிய கொட்டை எல்லாம் பலாமரமா ஆயிடுதுன்னு நினைச்சு பாருங்க இல்லையா? அதனால சிலது தானே வரும் இல்லையா? அப்படி எல்லாரையும் போட்டு கொண்டு அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவாவால சம்ஹாரம் பண்ணி கொண்டே இருக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவர் ருத்ரன் இல்லையா? இப்படி சம்ஹாரிணி ருத்ரூபா. இதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் அங்க சொல்றது. இதுல நமக்கு இந்த விஷயம் மூணு தான். அது என்ன? திரோதானம் அப்படின்னா மாயா ரூபமாக, மகாமாயா ஸ்வரூபமாக இருந்து எல்லாரையும் மறைக்கிறா பாருங்க. யாருக்கும் அந்த அம்பாளை பார்க்க முடிவதில்லை, புரிந்து கொள்வது முடியதில்லை. யாரோ கொஞ்சம் பேராலதான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த மாயா தத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாருடைய கண்ணையும் மறைக்கிறது பாருங்க இல்லையா? பாசம் கண்ணை மறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதற்கெல்லாம் வந்ததுன்னா மறையானது ஏற்படுறது. அது ஜோசியர்கள்லாம் சொல்லுவாங்களாம், என்ன இந்த சில சமயத்துல ஏன்பா நீ இப்படி கல்யாணம் ஆன கொஞ்ச நேரத்திலேயே செத்து போயிட்டாரு, நீங்க தானே
ஜாதகம் பொறுத்து கொடுத்தீங்கன்னா கண்ணை மறைச்சிடுமா ஜோசியருக்கு. அவருக்கு அது அந்த பாயிண்ட் மாத்திரம் ஸ்ட்ரைக் ஆகாது. இதெல்லாம் என்ன மாயையினுடைய பிரபாவங்கள் இப்படி இருக்கு. இப்படி எல்லாத்தையும் மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய திரோதானம் அப்படின்னாக்கா மறைவு. அதை யார் பண்ணி கொண்டால் ஈஸ்வரியாக இருந்து சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் மாயாரூபமாக இருந்து பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் தான் ஈஸ்வரி அப்படின்னு பேரு. அதற்கு அப்புறம் சதா சிவ தத்துவம். அது ஞானம் வந்த பிறகு சம்பந்தம் இல்லாத அவர் சதா சிவன் மங்களகரமாக அவர் ஞானம் வந்த பிறகு எதோட சம்பந்தப்படாம இருந்து கொண்டிருக்கிறார் இல்லையா சதா. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் யார் சொன்னது நமக்கு? ஆகம விதா அப்படின்னா. இதுல இப்படி சௌமாங்கல்யம், ஐஸ்வர்யம், மனசாந்தி இதெல்லாம் மேல ஆச்சாரிய அனுகிரகம், ஆச்சாரிய குரு அனுகிரகம் இருந்ததையானால் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதையானால் ஆத்ம சாட்சா்காரம், நானே அகமித்யேவ பவானி அப்படின்ற ஒரு நாலேஜ் வருகிறது. அது மோட்சம் வரைக்கும் சாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய அந்த சக்தியினுடைய பெயர் என்ன? ஆத்யா சக்தி, பராசக்தி, துரியா சக்தி, சதுர்த்தம் சக்தி, நாலாவதாக இருக்கக்கூடிய சக்தி. ஏன் அப்படின்னா அந்த சக்தியை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. ஏன்? இவரே சொல்றார், காபிக்கும் துரதிகம சீமமஹிமா அப்படின்னா காபி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாரு. காபின்னா என்ன அர்த்தம்? இன்னதுன்னு தெரியலையே சார். காபி என்னன்னு தெரியலையே, இந்த சக்தி புரியலையே நமக்கு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இது புரியாதுப்பா, இந்த காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்காங்க இல்லையா, இது எல்லாருக்குமே தகராறு தான். எப்போ வரும்? இந்த நிலையை நீங்கள் தாண்டணும். தாண்டினாதான் அந்த சக்தியானது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா ஏன் தெரிய மாட்டேங்கிறது? அது மனசனாலையும் வாக்குனாலையும் சொல்ல முடியாத ஒரு சக்திவா. மனசனால நீங்க சொல்லக்கூடியதாக இருந்தால் சொல்ல முடியும். அம்பாளே மனசு வரத்துக்கு காரணமே அம்பாள் இல்லையா. அந்த மனசானது பாக்கி விஷயங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பார்க்கும். ஆனா அந்த ஐயாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை பார்க்குமா? அந்த ஐய பார்க்காது. அந்த மனசுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. வாக்குக்கு கெப்பாசிட்டி இருக்கா? வாக்குக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை. பொருள்களை பற்றி தான் பேச தெரியுமே தவிர அந்த ஆத்மாவை பற்றியதான பேச்சு சொல்ல முடியாது. ஏன்னா பேசினா அது அந்யோ வாச்சா ஒம்மி மஞ்சதா, வாக்கு நின்னாதான் அந்த ஆத்மாவானது தெரியும். பேசுறது நிறுத்தினாதான் அந்த ஆத்மாவானது தெரியும். இப்படி மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாவதாக இருக்கிறது. வாக்குனால அதை அறிய முடியாது, மனசனால அதை அறிய முடியாது. மனசனால எல்லாவற்றையும் அறியலாம், வாக்குனால எல்லா அதர்ஸையும் அறியலாம், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அறியலாம். ஆனா ஐ என்ற கூடிய சப்ஜெக்ட், அந்த வேக்கிங்கு, ட்ரீமிங்கு, ஸ்லீப்பிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய நான் எனக்கூடிய அந்த நான் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு பொருள். மனோவாச்சாம் அதீதா, மனோவாச்சாம் அகோச்சரா. அது அந்த ஃபீல்டிலேயே இல்லை. ஏன் அப்படின்னா வாக்குனால இங்க அனுபவிச்சதான ஒரு புளியோதரையே எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா வாக்குக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இல்லையா, கெப்பாசிட்டி. நீங்க மனசை என்னதான் நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை நான் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய மனசுக்கும் வாக்குக்கும் அந்த திறமை கிடையாது. கூட்டரை நன்றாக புரிய வைக்கக்கூடிய திறமை எந்த மனசுக்கும் கிடையாது, எந்த வாக்கும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அம்பாளை எப்படி புரிந்து கொள்ள முடியும் இந்த மனசு வாக்கும்? அதனாலதான் மனோவாச்சாம கோச்சரா அப்படின்னு ஒரு அருமையான நான். ஏன் மனோவாச்சாம கோச்சரா அப்படின்னு சொன்னாங்க? அது அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா. அது பிரமேயம். பிரமேயம்னா என்ன? ஒரு பொருளாக இருந்ததையானால் பிரமாணத்தின் மூலமாக கண்ணு, காது, மூக்கு, மனசு, வாக்கு மூலமாக அறியலாம். அது அறியக்கூடிய வஸ்து இல்லையே, அப்பிரமேயா. அது இல்லையா, பிரமேயம் இல்லையே, அப்பிரமேயா. அது மட்டுமில்ல, அது அப்ப எப்படிதான் தெரியாமையே போயிடும். தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எப்படி? ஸ்வப்பிரகாசம். உங்களுக்கே அதை உணர்வீர்கள். நீங்களே அம்பாள் என்பதை நிச்சயமாக ஒரு நாள் உணர்வீர்கள். ஸ்வப்பிரகாசம், சுயமாக அது பிரகாசம் உங்களுக்குள்ள. அதை நீங்க வெளியில சொல்ல முடியாது, யார் இருந்தாலும் சொல்ல முடியாது. இப்படி சொப்பிரகாசமாகவும் மனோவாச்சா மகோச்சரமாகவும் சித்தக்தியாகவும் சேதனா ரூபமாகவும் இருக்கிறது. இதெல்லாம் நிறைய நாமாக்கள் இந்த ஸ்லோகத்தை அனுசரித்து நம்ம சொல்லக்கூடிய நாமாக்கள் லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு இல்லையா. இப்படி என்னன்னு சொல்றது? ஏன் இத மாதிரி தெரியல சார்னா, அந்த மாயினால சேர்ந்ததுனால தெரியல சார். அந்த மாயை எப்படி இருக்கும் அப்படின்னா, எது இல்லையோ அது இருக்கா மாதிரி தோணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் சார் மாயா. மாயான்னா என்ன? எது மா இல்லையோ சா மாயா, அதுதான் மாயா. எது இல்லையோ
அதுதான் மாயா. அப்ப இருக்கா மாதிரி தோன்றது, அதான் இல்லைன்னு சொல்லிட்டேனே, விவரத்தம்னு சொல்லிட்டேனே. இல்லாதது இருக்கப்பா. அப்ப கயர்ல பாக்குற பாம்பு மாதிரி அது இல்லவே இல்லை இல்லையா? ஆனா இருக்கு நீங்க சொன்னா நான் என்ன பண்றது? இல்லாத பொருளை இருக்குன்னு சொன்னா நான் என்ன பண்றது? யா மா சா மாயா, அதான் அந்த மாயா. அந்த மாயையானது தனியா இயங்குமா சக்தி? மாயா சக்தியானது மகா மாயா எனக்கூடிய சக்தி இயங்காது. அது எப்படி இருக்கும்? பிரம்மத்தை ஆசிரியத்துத்தான் இருக்கும். உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பரபிரம்ம மகிழ்ச்சியாக அது இருக்கும். அந்த மகாமாயான்னு சொன்னா பரபிரம்ம மகிழ்ச்சி அப்படின்றது அர்த்தம். அது எப்படி வருது? அந்த பிரம்மமானத்தை நினைத்து இந்த உலகத்தை உண்டு பண்ணுவோம். சைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி அப்படின்னு சொல்லி திகுணாத்மிகா மாயாவை உண்டு பண்ணி சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தை உண்டாக்கி இப்படியாகத்தான் இந்த உலகத்தை அவள் சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் பார்வதியாகவும் இருக்கிறாள். புரியுது? நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு சார். நான் தான் சொன்னேன் துர்கமா, அவளுக்கு பேரே துர்கான்னு பேரு. துர்கமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கேன இல்லையா? ரொம்ப அறிவதுன்றது ரொம்ப கஷ்டம். துர்கமம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? துக்கேன அதிகந்தகா சக்கியா. ரொம்ப கஷ்டப்பட்டு அறியணும் சார். நிறைய படிக்கணும். அது படிச்சு நிறைய மெடிடேஷன் எல்லாம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணி அது அப்பதான் பரமேஸ்வரன், அந்த துர்கா பரமேஸ்வரின்னு அவளுக்கு தான் பேர் சார். அந்த துர்கா பரமேஸ்வரி தான் பராசக்தின்னு சொல்லும் போது லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு இந்த திரிபுரங்களாக இருக்கக்கூடிய இந்த வேக்கிங் ஸ்டேட்டு, ட்ரீமிங் ஸ்டேட்டு, இந்த ஸ்லீப் ஸ்டேட்டுன்ற இந்த 3 புறங்கள் நம்ம கையில இருக்கிறது. அந்த 3 புறங்களுக்கும் அப்பாற்பட்டதான 4வது புறமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான மகா திரிபுர சுந்தரி அவள் தான் லலிதா. அழகானவளாக இருந்து நம்ம எல்லாம் ஆட்டிவித்துக் கொண்டு என்னுடைய கண்ணு பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? லலிதா அவனுடைய கருணை இருக்கு பாக்குறது. என்னுடைய மூக்கு நுகர்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த லலிதா பரமேஸ்வரி எங்க உள்ளத்துல தகராகாசத்துல உட்கார்ந்து இருக்கா. இதுதான் சார் தத்துவம். என்னுடைய வாய் சுவையை அறிகிறதுன்னா என்ன அர்த்தம்? அம்பாளானவள் என் மனசுல உட்கார்ந்து இருக்கா. அதனாலதான் இருக்க. இல்லைன்னாக்கே என் வாய்க்கு ஏது சக்தி இல்லையா? நான் இறந்து விட்டேனே ஆனால் என்ன ஆகுது? அந்த சக்தி போயிடுச்சுனாக்க கண்ணு இருக்கு ஆனா பாக்குமா? மூக்கு இருக்கு கேட்குமா? காது இருக்கு கேட்குமா? கேட்காது இல்லையா? நுகருமா? ஆகையினால என்ன அர்த்தா? அம்பாள் அங்க இருக்கிற வரைக்கும் இதுதான் சார் தத்துவம். அந்த தகராகாச தத்துவம், ஆகாச தத்துவத்துல இருக்கிறதுதான் இந்த துரியம் அப்படின்ற தத்துவம். இந்த தத்துவத்தை தான் இந்த மனசானது கவுந்த ஒரு தாமரை போல இருக்கு, புண்டரீகம் போல இருக்கு. அதுல அந்த அம்பாள் இருக்கான்ற தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சிதம்பரம்னு ஒரு சேத்திரம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? புண்டரீகபுரம்னு இருக்கு. அந்த புண்டரீபுரத்துல இருக்கக்கூடிய சிதம்பரம் இருக்காரு, அவர் தான் அந்த ஆகாசத்துல இருக்காரு. இங்க தகராகாசத்துல இருக்கா மாதிரி பேராகாசத்துல அவர் இருக்காரு. அவர் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இயங்குறதுன்றத புரிய வச்சு என்கிட்ட அவர் இருக்கிறதுனாலதான் என்னுடைய உடம்பும் இயங்குறதுன்னு இந்த சமக்தி வேஷ்டியை புரிய வைக்கிறதுக்காக வரக்கூடிய தத்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இது. இவ்வளவு விஷயமும் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். கிராம் ஆஹு தேவீம் துருகின கிரகிணீம் ஆகமவிதஹா அரே பத்னி பத்னீம் பத்மாம் அரசஹசரீம் அத்ரிதனயாம் துரியா காபித்வம் துரதிகமனிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. ஏ பரபிரம்ம மகிஷி. ஏ மகிஷின்ற பதத்தை யூஸ் பண்றார் அப்படின்னாக்க, மகிஷின்ற பதத்துக்கு ஒரு அர்த்தம் என்னன்னாக்க பெண் எருமை அப்படின்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா மகிஷி அப்படின்னா ஸ்ரீவித்யா அபராநாமதேயா சந்திரகலா அப்படின்னு. ஸ்ரீவித்யில சொல்லக்கூடிய ஸ்ரீவித்யா பரமாக இருக்கக்கூடிய அம்பாள் இவாள்லாம் சொல்லிக் கொண்டிருக்க லலிதா மகா திரிபுர சுந்தரின்னு யாரா சொல்லிக் கொண்டிருக்காங்களே அந்த அபரநாமதேயா. அவளுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சந்திரகா. துர்கா சந்திரகலா ஸ்துதின்னு அப்பை தீட்சித ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம். இப்படி துர்கா சந்திரகலாவாக ஸ்ரீவித்யா ருக்மிணியாக இருக்கக்கூடியவளுக்கு மகிஷின்னு பேரு. மகிஷம்னாக்க நமக்கு எருமை ஞாபகம் வரும். மகிஷின்னா பெண் எருமைன்னு சந்தேகப்படுவோம். அந்த அர்த்தத்துல சொல்ல பரபிரம்ம மகிஷி, பட்டத்து அரசி, பரமேஸ்வரனுடைய சக்தி அப்படின்ற அர்த்தம். ஆத்யா சக்தி. அந்த சக்தியானது தனியா இறங்காததுனால பரமேஸ்வரனுடைய ஹிருதயாகாசத்துல இருக்கு. ஆகையினால பரபிரம்ம மகிஷி, பரமேஸ்வர மகிஷி அப்படின்னு அதை புரிந்து கொள்வதற்காக நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். அது தனியா இயங்காது ஆத்ய சக்தி. அதனால அதான் மாயா, பிரம்மாஸ்ரயா மாயா அப்படின்னு
சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடியதான சக்தி. இதை ஆகம விதிஹி இல்லையா, ஆகம விதஹா. ஆகமம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? சாதாரண அர்த்தம் வேதங்கள், மறைகள். மறைகள் எப்பொழுதுமே மறைத்துதான் பொருளை சொல்லும், அது டைரக்டா சொல்லவே சொல்லாது. அதனாலதான் அதுக்கு பேரே மறை அப்படின்னு பேரு இல்லையா. அது காது காது கேட்ட மாதிரி சில பேர்கிட்டதான் அது வரும். அது ஸ்லோகம் அந்த ஸ்வரம் மாறாம, அந்த காலம் மாறாம, மாத்திரம் மாறாம சொல்லி சொல்லி அது சீக்கிரட்டா காதோட காதா வந்ததுனால அதுக்கு பேர் ஸ்ருதி அப்படின்னு பேரு. இப்படி இருக்கக்கூடிய ஆகம விதஹா அவர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? உங்களை துவாமேவ, உங்களையே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, கிரகிண கிரகிணீம் அப்படின்னாரு. கிரகிண கிரகிணீம் அப்படின்னா, கிரகிணன்னாக்க விதாதா இல்ல விரிச்சி பிரம்மா, இதெல்லாம் கிரகிணி அப்படின்னா பிரம்மா அப்படின்னு அர்த்தம். கிரகிண கிரகிணி, கிரகிணின்னா இல்லறத்தாள், ஆத்துக்காரி அப்படின்னு அர்த்தம். பிரம்மாஜியினுடைய ஆத்துக்காரர். ஏன் பிரம்மாஜியினுடைய ஆத்துக்காரர் அப்படின்னு பாக்கணும். நீங்க இப்போ பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு நீங்க ஒரு வீட்டுல நான் பொண்ணை கொடுக்குறேன், உங்காத்து பையனை எடுக்கிறேன்னு எடுக்க முடியாது. சாஸ்திரம் அதை ஒத்துக்கலாம். தர்ம சாஸ்திரமும் வேதமும் நிஷேதம் பண்ண விஷயத்தை செய்யப்படாது. அதை போய் பகவானே செய்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த தத்துவம் புராணங்கள்ல என்ன பண்ணிட்டேன்னா 3 ஃபேமிலியை உண்டாக்கிருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாவும் லக்ஷ்மியும் ஒரு ஃபேமிலி, அண்ணா தங்கைகள் இல்லையா. விஷ்ணுவும் பார்வதியும் அண்ணா தங்கைகள் இல்லையா. ராம சகோதரின்னு எல்லாம் பாடுறாள் இல்லையா ஐயர் வாழ்க்கிறது எல்லாம். இப்படி 3வது சிவனும் சரஸ்வதியும் அக்கா தங்கைகள். இப்படி 3 ஃபேமிலி இருக்கு. இந்த 3 ஃபேமிலிக்கு பாருங்க அடையாளம் இருக்கு. இந்த அம்பாலும் விஷ்ணுவும் எப்போதும் நீங்க துர்கை போய் பாத்தீங்கன்னா கோயில்லாம் பாத்தீங்கன்னா சங்கு சக்கரமும் வச்சிருக்கியா. விஷ்ணு சங்கு சக்கரம், அவளுடைய ஃபேமிலி லோகோ என்ன? சங்கு சக்கரம் ஃபேமிலி லோகோ. இவருக்கு என்ன, பிரம்மாவுக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன லோகோ அப்படின்னா பத்மம், தாமரை தான் லோகோ அவ 2 பேருக்கும். சிவனுக்கும் பார்வதிக்கும் என்ன, புஸ்தகம் மாலை, இதுதான் அவ 2 பேருக்கும் இல்லையா. அது 2. அதனால அவர் என்ன பண்றார், சிவனானவர் தன்னுடைய தங்கையை பிரம்மாவுக்கு கொடுக்கிறார், சரஸ்வதியை பிரம்மாவுக்கு கொடுத்தார். பிரம்மா என்ன பண்ணாரு, தன்னுடைய தங்கையாக இருக்கக்கூடிய லட்சுமியை விஷ்ணுக்கு கொடுத்தார். விஷ்ணு என்ன பண்ணார், தன்னுடைய தங்கைய சிவனுக்கு கொடுத்தார். இப்ப சரியா போச்சா? இந்த 2 ஃபேமிலி இல்லாம 3 ஃபேமிலி வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு இல்லையா. இப்படி இந்த 3 பேரும் இந்த சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பரபிரம்ம தத்துவம் தான். இந்த லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி 3மே என்ன தத்துவம்? சக்தி தத்துவம் தான். அந்த பரபிரம்மத்தோட இருக்கக்கூடிய சக்தி தத்துவம் தான். இப்படி இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள்லாம் அம்பாளை எப்படி பாக்குறாங்க, சரஸ்வதிய இவள் தான் மாயாவோட கூடி இருக்கும் பொழுது இவள் தான் சரஸ்வதி, இவள் தான் எனக்கு படிப்பை கொடுக்கிறாள் அப்படின்றதுதான். கிரகிண கிரகிணீம் தேவி, பிரம்மாவுடைய பத்னியாக, வாக்தேவியாக, கலைமகளாக ஆகுஹூ ஆகுஹூனா கூறுகின்றனர். சில பேர் என்ன சொல்றாங்க, அவள்ய துவாமேவ, நீங்கள் தாமா ஹரேஹே பத்னி. ஹரி அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு. ஹரேஹே மகாவிஷ்ணுவனுடைய பத்னி, ஆத்துக்காரி யாரு? லக்ஷ்மி. பத்மா ஃபேமிலி லோகோ சொன்ன பத்மா. ஆனா பத்னி பத்மாம் ஆகுஹூ, விஷ்ணுவனுடைய பத்னியாக இருக்கக்கூடிய திருமகள் அப்படின்னு சொல்லுவோம். இவளை கலைமகள்னு சொன்னோம். இவளை திருமகள், ஐஸ்வர்யத்துடன் கூடினவள். ஸ்ரீன திருமகள் அப்படின்னு வச்சிருக்கோம். அவளைய துவாமேவ சகச்சரீம் அத்ரிதனயாம், துவாமேவ தன்னையே, துவாம் ஏவ தங்களையே, ஹர அரண் அப்படின்னா எல்லாருடைய உள்ளத்தையும் ஹராய நமஹ அப்படின்னு சொல்லுவோமா. சம்பவே நமஹ, சிவாய நமஹ, எல்லாம் பரமசிவனுடைய பேர் இல்லையா ஹரன். அவனுடைய சகச்சரி, ஆச்சரணம் கூட போறவர். சகச்சரி ஆத்துக்காரி, சகச்சரி கூடவே இருக்கக்கூடியவள். யாருடைய கூட இருக்க? பரமசிவனுடைய கூட இருக்கக்கூடிய பார்வதி. அவ யாரு? பார்வதினு சொல்லல, அத்ரி. அத்ரி அப்படின்னாக்கா மலை, மலையினுடைய தனையா பொண்ணு அப்படின்னா ஹிமவானுடைய பொண்ணு ஹைமவதி. பர்வதராஜனுடைய பொண்ணு.
பர்வத பார்வதி அப்படி பார்வதியாகும் துவாமேவ ஹர சகஜரீம் அத்ரிதனையாம் ஆகு இப்படி சொல்லிக்கிறார்கள். ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, இந்த 3 சொல்றார்கள் கரெக்ட் தான், அவ புரிஞ்சுட்டுதான் சொல்றா, இல்லைன்னு சொல்ல. இதுக்கு மேல ஒரு ரூபம் இருக்கணும் இல்லையோ, இந்த சக்தி தான் நீ. தொம் துலியா, நீதான் அந்த 4ஆவதாக இருக்கக்கூடிய சொல்லு. எந்த அகாரம் உகாரம் பகாரம் ஃபண்டமெண்டலான ஒரு நாதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, நாதம் இருக்கு இல்லையா, இந்த ஓல ஆரம்பிச்சு மம் முடிக்கும் போது அதுக்கு ஆதாரமாக ஒரு சுத்தி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் 4ஆவது அப்படின்னு மாண்டிக்க உபனிஷ சொல்றது. சதுர்த்தம் மன்யந்தே ஆத்மா சவிஜ்ஞேய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓங்கார ரூபமாக இருக்கக்கூடிய, அதுல அந்த பேஸாக இருக்கக்கூடிய அந்த சப்தமாக இருக்கக்கூடிய சைலன்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுதான் பிளாரிங் சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் நம்ம உணர்றதுதான், அந்த அந்த சக்தியை உணர்வதுதான் ஞானிகளுடைய வேலை. அதுதான் துரியா அப்படின்னு. அதை எப்படி சொல்றது, காபி இல்ல அந்த மேன்மை எப்படி சொல்றது, ஏன் அது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு விஷயமாச்ச, அதை என்னமா நான் சொல்லுவேன், ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, ஏன்னா அது துரதிகமம், அது துக்கேன அவகதா சக்தியா, துக்கத்தினால்தான் அறியப்படும், துர்கமமாக இருக்கு. அதனால அதிகமம்னா அறிவது, துரதிகம் ரொம்ப கஷ்டம் சார் அறியறது, துரதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு எல்லையே கிடையாது, நிச்சீம மகிமா இல்லையா, எல்லையே இல்லாத ஒரு மகிமை அவர் அதுக்கு இருக்கு. அதை எப்படி புரிந்து கொள்றது, எங்கில் அது இல்லாத இடமே இல்லை, அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த ரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக எல்லா இடத்திலையும் இருக்கின்றது எப்படி புரிந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். ஓரளவுக்கு புரிஞ்ச, கஷ்டப்பட்டு புரிந்து கொள்ளலாம். அது இல்லாத இடமே இல்லை, துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு பிரகலாத இதுதான் சொல்றான் இல்லையா. இப்படி எல்லாம் சொல்லிதான் நமக்கு புரிய வைக்க வேண்டாம், ஏன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. எல்லையில இருந்துட்டுனாக்கா அது ஃபைனைட் ஆயிடுமே, இன்ஃபினிட் ஆனதுக்கு எல்லை கிடையாது. அது எப்படி அந்த அம்பாள் எப்படி இருக்கா, இன்ஃபினிட்டா உலகம் முழுக்க இருக்கா, 14 உலகத்தையும் வியாபித்து அதற்கு மேலேயும் இருக்கிறாள், துரியமாக இருக்கிறாள் அப்படின்றது. நிசீம மகிமா, எல்லையற்ற பெருமை கொண்டனால இருக்காள். அவளை என்ன தெரியுமா சொல்லலாம், மகாமாயா அப்படின்னு சொல்லலாம். மகாமாயான்னு என்ன அர்த்தம், தெய்வீ சேஷா குணமயி மமமாயா துரத்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய தத்துவமாக அவள் இருக்காள். மகாமாயா தத்துவமாக அல்லவா நீ இருந்து கொண்டு சதி, நீ அப்படி இருந்து கொண்டு சதி இல்லையா, மகாமாயே என்ற வடிவுடனாக இருந்து கொண்டு இந்த உலகத்தையே ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். விஸ்வம் பிரமயசி, இந்த விஸ்வத்துல எப்படி பிரமங்கள்லாம் இருக்கு பாருங்க, யார் யாரையோ எது இல்லாம நம்புறோம், என்னென்னமோ நடக்கிறது, எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. விஸ்வம் பிரமயசி, இந்த உலகத்தையே ஆட்டு வைக்கிறாயமா இல்ல, நம்மெல்லாம் அந்த யந்திராரூடானி மாயையா அப்படின்னு பகவத்கீதையில நம்மளெல்லாம் ஒரு யந்திரம் பொம்மை மாதிரி, பொம்மலாட்டம் மாதிரி அவர் இயக்கிறார், நம்ம எல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அது தெரியாம நம்ம ஆடிக்கொண்டு இருக்கோம், அம்பாள் இயக்கிறா நம்மள. உட்கார்ந்து இந்த மகாமாயாவாக இருந்து இந்த உலகத்தையே இப்ப நம்மள எப்படி பிரமிக்க, இந்த உலகத்தையும் அவள் பிரமணம் வைக்கிறாள். பிரமயசி அப்படின்னாக்க என்ன, ஆட்டுவிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இல்லாததை இருப்பது போல காட்டுவிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். மகாமாயா என்ன பண்ணா, யாமா சாமாயா ஏழு, இல்லாததை இருக்கா மாதிரி காட்டு ஆட்டி வைக்கக்கூடியது. இப்படி வேதங்களுடைய மறைபொருளை அறிந்தவர்கள் கூட தேவியினுடைய வடிவையை இப்படித்தான் கூற முடியாம படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய மலைமகளாகவும், அப்புறம் காத்தலை செய்யக்கூடிய திருமகளாகவும், அதுக்கப்புறம் அழிக்கும் செயலை செய்யக்கூடிய பார்வதியாகவும் இப்படித்தானே பார்க்கிறார்கள். ஆனா நீயோ எப்படி இருக்க, இந்த மூவருக்கும் மேலான 4ஆவது தத்துவமாக, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத தத்துவமாக, அடைவதற்கு அரிதான ஒரு தத்துவமாக, எல்லையற்ற மகிமையோடும் இருக்கக்கூடிய தத்துவமாக அல்லவா நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னார். இவருடைய லட்சுமி என்ன சொன்னார் அர்த்தம்னு பார்ப்போம். ஏ பரபிரம்ம மகிஷி ஸ்ரீவித்யா அபரநாமதேயா சந்திரகலா அப்படின்னு அர்த்தம். பரபிரம்ம மகிஷி அப்படின்னா, மகிஷின்ற பதம் என்னது, விட்டு பிரியாத இருக்கக்கூடிய வாகர்த்தாய்வ சம்பிருப்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் நித்திய சம்பந்த வாட்சி. அது நித்திய சம்பந்தத்தை சூச்சனம் பண்ணக்கூடிய சொல்லுதான் மகிஷி எனக்கூடிய சொல்லு. மகிஷி எப்பொழுதும் பட்டத்து ராஜா மகாராஜாவை பிரிந்து இருக்க
மாட்டாள் அப்படின்ற அர்த்தம். நித்திய சம்பந்தத்தை சூச்சிக்கிறது, சிவசக்தி ஐக்கியத்தை சூச்சிக்க கூடியதான ஒரு சொல்லு பரபிரம்ம மகிஷி அப்படின்னு. கிராம் ஆகுஹு அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா? கிராம் ஆகுஹு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாணி. வாணினா மகர்ஷீனாம் பிருகுரகம் கிராம் அஸ்மி ஏகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி தாவராணாம் ஹிமாலயா அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார் இல்லையா? கிராம் அஸ்மி ஏகாட்சரம். வாணிகளிலேயே நான் எதுவாக இருக்கேன்? ஓங்காரமாக இருக்கேன். எப்படி சார் ஓங்காரமா இருக்காரு அப்படின்னு வார்த்தை தந்தா ஆள் ஆரம்பிக்கிறது. எல்லா வார்த்தையும் ஊழக்கூடியது முடிஞ்சாமா. இந்த சப்த பஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய நாலாவதா இருக்கக்கூடியதுதான் அந்த வாணி இல்லையா? இந்த சப்த பிரபஞ்சத்திலிருந்து தோன்றினதுதான் இந்த அர்த்த பிரபஞ்சம், பொருளாக இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம். சப்த பிரபஞ்சத்தையும் அர்த்த பிரபஞ்சத்தையும் சொல்லக்கூடிய மந்திரம் தான் ஸ்ரீவித்யா பஞ்சதசி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாம் கிராம் வாசாம் அதுக்கு அர்த்தம். அப்படின்னாக்கா என்ன? கட்டையத்தி சொல்லுகிறார்கள் பெரியவர்கள், சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். கிருஹின கிருஹிணி பிரம்ம பத்தினின்னு சொல்லுகிறார்கள். ஹரே பத்தினி விஷ்ணுனுடைய பத்னி என்று ஜாயா, விஷ்ணோஹோ ஜாயா என்று சொல்லுகிறார்கள். பத்மா பத்மாலயா லக்ஷ்மி என்று சொல்லுகிறார்கள். தாமரை கையை உடையவள், இல்லை பத்மத்தையே ஆலயமாக உடையவள், ஆசனமாக உடையவள். பத்மாசனஸ்தா பத்மாட்சி பத்மநாப பிரியா பிரியா இப்படி நிறைய பத்ம சப்தத்திலேயே அம்பாளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஹரசஹச்சரி சம்பு பத்னி பார்வதி அப்படின்னு. துரியா சதுர்த்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சத்தியம் சிவம் சுந்தரம் அல்ல அத்வைத்தம் சதுர்த்தம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜ்ஞேயா அப்படின்னு மாண்டிக்ய உபனிஷது. இதை இப்படி இருக்கக்கூடிய இந்த சொல்லை எப்படி இப்படித்தான் இந்த மூணு தான் சொல்ல முடியும்? காப்பி எப்படி சொல்ல முடியும்? அனிர்வாச்சியம் சொல்ல முடியாது. எப்படி சொன்னாலும் அதுல ஏதாவது இடிக்கும். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இதுக்கு மேலான ஒரு தத்துவம்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? தூரதிகமமான ஒரு தத்துவம், ரொம்ப கஷ்டப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு தத்துவம். அது எல்லை நிச்சயமா மகிமா. சீமாவே இல்லை, சீமான எல்லை, நிச்சயமான எல்லையற்றதான மகிமை, நல்லற்றதான கீர்த்தி உடைய கூடியவளாக இருக்கக்கூடியவள். அதான் முக்கியன அவகந்தும் சக்கியா அசௌ மகிமாஹச நிச்சயமா காலதேச வஸ்து பரிச்சேத ரஹிதா அப்படின்னு எழுதுறார் லக்ஷ்மி. காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ வஸ்துனாலேயோ பரிச்சேதம் பண்ண முடியாததான ஒரு சக்திமா. அதுதான் அந்த ஆத்யா சக்தி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பரிச்ச நிச்சயம மகிமைன்றது தான். இப்படி இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு பேர் என்ன? மகாமாயா அப்படின்னு அர்த்தம். மகாமாயான்னு என்ன அர்த்தம்? சுத்த வித்யா, மாயா தத்துவம் அப்படின்னு அர்த்தம். இந்த தத்துவத்தை வைத்துக் கொண்டுதான், மறைந்து கொண்டுதான் திரோதானகரீஸ்வரி, திரோதானத்தை வைத்துக் கொண்டு ஈஸ்வர தத்துவமாக இருந்து கொண்டு அனுக்கிரகம் பண்ணுகிறார். சதாசிவ ரூபன்ல இருந்து எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக பண்ணி கொண்டு, சிலருக்கு மோட்சம் கிடைக்கிறது, சிலர் கர்மா திரும்பி திரும்பி பிறக்கலாம், புனரபி ஜனனம் புனரபி சில பேருக்கு மோட்சத்தையே கொடுக்கிறாங்க. இப்படி உலகத்தை எப்படி வஞ்சித்து கொண்டிருக்கிறார் பாருங்க. பிரமயசி விஸ்வம் பிரமயசி அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகான ஒரு பதத்து விவர்த்தயசி. இந்த உலகமானது சில பேர் பகவான் உண்டு பண்ணினார் அப்படின்னு சொன்னார். உண்டு பண்ணினார்னா எப்படி உண்டு பண்ணினார் அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லையா? இந்த மண்ணில இருந்து குடத்தை உண்டு பண்ணினா மாதிரி உண்டு பண்ணினாரா? தங்கத்துல இருந்த நகையை உண்டு பண்ணினா மாதிரி உண்டு பண்ணினாரா? இல்ல பால்ல இருந்து தயிரை உண்டு பண்ணினாரா அப்படின்னு கேட்டா இல்ல, டயர்ல பாக்குற பாம்பு மாதிரி உண்டு பண்ணினார். இல்லாத ஒரு பொருள் இருக்கா மாதிரி உண்டு பண்ணினார்ன்ற ஒரு பெரிய தத்துவம், அத்வைத தத்துவம், ஆச்சாரியாவுடைய தத்துவம். விவர்த்தயசி அப்படின்னு விவர்த்தமாக உண்டு பண்ணினார். அதுதான் பிரமயசி அப்படின்னா. இது எப்படி கொஞ்சம் கிரீஷ்ட லக்ஷ்மி பத்னியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவித்யா புவனேஸ்வரி தத்துவமாக சைவ அது என்ன சொன்னார்? சந்திரகலா அப்படின்னு நாம புரிந்து கொள்ள அப்படின்னு சொன்னார். கிருஹாம் அப்படின்னு கிராம் தேவி அப்படின்னு சொன்னாக்க வாக்பவ கூடத்தை குறிக்கிறது. கிருஹிணி அப்படின்னு சொன்னா காமராஜ கூட்டத்தை குறிக்கிறது. அப்புறம் பார்வதி தத்துவமும் ஸ்ரீவித்யான்றத சக்தி கூடத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி மூணு கூட்டமாக இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரத்தை உத்தாரணம் பண்ணக்கூடியதான ஸ்லோகமாக இருக்கு. மூணு கூட்டம். அதனாலதான் சிருஷ்டி கூட்டம், ஸ்திதி கூட்டம், வாக்பவ கூட்டம், மத்தியம கூட்டம், அந்தியம கூட்டம்
இப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்புறம் சிருஷ்டி சிதி சிவன் விஷ்ணு பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்றோம். இது சிருஷ்டிகர்த்திரி கோப்திரி திரோதா சிருஷ்டிகர்த்திரி கோப்திரி சம்ஹாரிணி சிருஷ்டிகர்த்திரி கோப்திரி சம்ஹாரினி இந்த தத்துவம். இந்த மூணுத்தை சொல்வதற்காகத்தான் மூணாக பாலா திருவசுத்திரியில இருக்கக்கூடிய 3 அக்ஷரமாகவும் அதையே பெருசு பண்ணீர்களே ஆனால் அது பஞ்சதசியில இருக்கக்கூடிய 3 கூட்டமாகவும் இருக்கக்கூடிய சக்தி அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஸ்ரீவித்யா எனக்கூடிய தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக பார்த்தோம். இந்த 97வது ஸ்லோகம் இல்லையா. இதை விசேஷமாக அபிராமி பட்டர் சொல்லும் பொழுது நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷாமலாச்சாரி நச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என ஆயக்கியாதி உடையாள் சரண் அரண் நமக்கே அப்படின்னு சரணம் அரண் நமக்கே அப்படின்னு பண்ணார். ஆயக்கி அப்படின்னாக்க அவள் தான் ஆத்யாசக்தி, அவள் தான் நான்முகி. நான்முகின்னா என்ன? பிரம்மபத்னி. அவள் தான் நாராயணி, அவள்தான் கை நளின பஞ்சசாயக்கி. கையில வைத்துக் கொண்டு அம்பாள் வைத்துக் கொண்டிருக்க பஞ்ச தன்மாத்திர சாயகா. அந்த தாமரப்பூ, செங்கழுநீர் பூ, செவ்வல்லிப்பூ, செவ்வாம்பல் பூ, மாம்பூன்னு 5 பூவை வைத்துக் கொண்டிருக்கிறாள் இல்லையா. அததான் அவர் சொல்றார் கை நளின பஞ்ச சாயகி. தாமரை முதலான 5 அம்புகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். அவள்தான் சம்புவனுடைய புத்திரி சாம்பவி. அவள்தான் சங்கரி. சங்கரோதி இது சங்கரி. எல்லாருக்கும் ஆஸ்பிஷியஸ்னஸை கொடுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய சங்கரி. அவள்தான் ஷாமலை. அவள்தான் ஷாதி நச்சு அப்படின்னாக்க நச்சு ஷாதி வாயகி அப்படின்னாக்க நல்ல பாம்பை வைத்துக் கொண்டிருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். அம்பாளுக்கு நாகபூஷினி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா. நாக சம்பந்தம் பெருமாரிக்கெல்லாம் இருக்கு இல்லையா. நாக சம்பந்தியாகவும் அவள் தான் இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, அவள் மாலினி இல்லையா, மாலையாக போட்டுக் கொண்டு நாகபூஷணியாகவும் இருக்கிறாள். அவள் தான் வாராகி, பண்டிகை ரூபமாக இருந்து கொண்டு சேனைகளுக்கெல்லாம் விசுத்திர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா, இப்படி சேனைகளுக்கு தலைவாக தண்டினியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வாராகி அவள் தான். கையில திரிசூலத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய காளியாகவும், பராபட்டாரிக்கு தான் படவட்டம்மனாகவும், பேச்சியம்மன் தான் பச்சையம்மனாகவும், உலகெங்கும் சூலினியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவள் அவள் தான் மாதங்கியாக இருந்து கொண்டு கலைகளுக்கெல்லாம் தாயாக மீனாட்சியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவள், ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவள். இப்படி ஆயக்கியாதி, இப்படிப்பட்ட கியாதியை உடையவள், 6 கியாதியை உடையவளாக பகவான பகவதி என்ற பெயரை உடையவளாக இருந்து கொண்டு உடையாள். அப்படிப்பட்ட அவளுடைய சரணம் அரண் நமக்கு, அதுதான் நமக்கு காப்பு. இவளை சரணடைகிறது தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு அபிராமி பட்டர் இந்த ரூபங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு மேலான அம்பாள் தான் நமக்கு காப்பாற்றுவான்னு சொன்னார். இத பிரயோக சாஸ்திரத்துல இந்த ஸ்லோகத்தை கிழக்கு முகமாக உட்கார்ந்து ஒரு தாமிரத்தட்டுல என்ன அதை எப்படி எழுதுனா கிளீல் அப்படின்னு எழுதி அதுல இந்த 1000 தடவை இதை 8 நாளைக்கு பூஜை பண்ணி இல்லையா, அந்த தங்கத்தை கட்டியோ தாமிரத்தை கட்டியோ ரட்சையாக கட்டி கொண்டோமே ஆனால் இல்லையா, அது கட்டி கொண்டா அறிவு மேன்மை ஞானம் எல்லா கவலைகளும் போகக்கூடியதாக இருக்கு. அதுக்கு தேனையும் சக்கர பொங்கலையும் நைவேத்தியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் இதுல வெள்ளருக்கு கட்டையை வீட்டு வாசல்ல ரட்சையாக வைத்துக் கொண்டால் அம்பாள் அங்க இருந்து இந்த வீட்டையே காப்பாற்றுவாங்க. வீட்டுல மந்திரத்தெல்லாம் இருந்தா வெள்ளருக்கு கட்டிய இந்த மந்திரத்தை சொல்லி அப்படி வாசல்ல கட்டி வச்சுட்டீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஏதாவது துன்பங்கள் வந்துட்டே இருக்க இல்லையா மனுஷனுக்கு ஏதாவது மனசுல அதெல்லாம் போகக்கூடிய வசதியான ஒரு மந்திரமாக இருக்கு. இப்படி அம்பாளுடைய இந்த 97வது மந்திரத்தை ரொம்ப வசதியாக இருக்கு. இது அடிக்கடி பாராயணம் பண்ணிட்டே வந்தானாங்க மனசாந்தியானது, எல்லா சௌகரியங்களும் அம்பாள் தருவா. அது மட்டும் இல்ல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுப்பாள்ன்றதுதான் இதுல விசேஷம். வெறும ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் கொடுத்து அதற்கு மேலாக உங்களுக்கு தேவையான ஆத்ம ஞானத்தையும் கொடுத்தாருவாய் அப்படின்னு சொல்ல